காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி வீடியோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோல இந்த மாதிரி வீடியோ ஆர் சம்திங் இதில் வந்து நீங்கள் உங்கள் இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீமியர் ப்ரோவில் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே ப்ரீமியர் ப்ரோவில் க்ரீன் மேட்டில் இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் கொண்டு போகணும். இதில் நான் இந்த வீடியோவை நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ப்ரீமியர் போல் வேறு ஆப்ஷன் இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதனால் இப்போ ரைட் கிளிக் பண்ணி எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் காம்போசிஷன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உங்களுக்கு டேரெக்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்துடும். இங்கே சேவ் பண்ண சொல்லு, நான் ரோட்டோஸ்கோப்பின்னு சொல்லிக்கிறேன். ரோட்டோஸ்கோப்பி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்து அந்த வீடியோ வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ இங்கே இந்த விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா காம்போசிஷன் லேயர்லேருந்து நார்மல் லேயர் பேனலுக்கு வந்துடும். காம்போசிஷன் பேனல்லேருந்து லேயர் பேனலுக்கு வந்துடும். ஏன் இங்கே வந்தேன்னா காம்போசிஷன் பேனலில் இதான் இந்த ரோட்டோ ப்ரஷ்ங்கிற டூலு. ரோட்டோ ப்ரஷ்ஷு ரீஃபைனைசேஷனுக்கு ரோட்டோ ப்ரஷ் டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து காம்போசிஷன் இருக்கான் இங்கே வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா அந்த டூலே வரல பாருங்க. அதுவே இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன்னா இங்கே இந்த டூல் வந்துச்சு, க்ரீன் கலரில் தெரியுதா? ஸோ இதுதான். ஸோ இதில் இருந்து ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி லைட்டாக போட்டிங்கன்னா போதும், அப்படியே செலக்ட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ காம்போசிஷன் எதுக்குன்னா அவுட் பார்க்குறதுக்கு, இப்படி கட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவுட்டை பார்க்குறதுக்கு காம்போசிஷன். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டாவே போதும், நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவர் ஒரு சின்னதாக ஒரு இது இப்போது ஆல்மோஸ்ட் இப்போ காம்போசிஷனில் போய் பாருங்கள் வந்துடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த கை வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கை வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. எதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை, இந்த இது பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து இந்த ரோட்டோஸ்கோப்பிங்கிறத ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த பேக்ரவுண்டில் உள்ளே செலக்ட் பண்ணோம்னா இப்போ என்னென்னா இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ உள்ளே வந்து டீசெலக்ட் பண்ணணும், இந்த பாட்டை மட்டும் டீசெலக்ட் பண்ணணும். அதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ரஷ்ஷு சின்னதாகும். அதுவே ரைட் சைடு இது பண்ணோம்னா கிளிக் பண்ணி ரைட் சைடு மவுஸை இது பண்ணோம்னா பெருசாகும். ஸோ நான் இப்போ இங்கே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், டீசெலக்ஷனுக்காக. அவ்வளோதான். இப்போ நீங்கள் காம்போசிஷனில் போய் பாருங்கள். ஓகே, கிளியராக வந்துச்சு. இது இன்னும் மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணுறதுக்கு இங்கே சாலிடில் போயிட்டு, மீன்ஸ் சாலிட்னா என்னென்னா பேக்ரவுண்ட் நான் கலர்ஸ் மாற்றுறேன். ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை தனியாக எடுக்கிறோம். பாருங்கள் இங்கே எல்லாம் தப்பு வந்திருக்கு. அப்போ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே லெட்டர்ஸ் இருக்கிறனால அந்த இதை எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எதுனா காம்போசிஷன், இங்கே அந்த இது வந்து ஹோல்ஸ் கிரியேட் இதாகிடுச்சு, ரெடியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அவ்வளோதான். இப்போது இந்த ஃப்ரேம் வந்துட்டு இது ஒரு ஃப்ரேமுக்கு தான் எடுத்துருக்கோம். இது மாதிரி ஃபுல் ஃப்ரேம்ஸ் ஃபுல் வீடியோக்கு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இங்கே ஃப்ரீஸ்ன்னு இருக்கும், இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுவே அந்த வீடியோவை ட்ராக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த இதை எடுத்துடும். ஒருவேளை ஒரு சில ஃப்ரேம்ஸ்னால் நீங்கள் செக் பண்ணணும், ஒருவேளை அது எடுக்கலை நீங்கள் பாருங்கள் இந்த மூமெண்ட்டெல்லாம் கூட எடுத்துருது. ஸோ அதனால் பெருசாக உங்களுக்கு ஒர்க்கு வராது ஒரு ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே எடுத்துருக்கும். இப்போ காம்போசிஷனில் போய் பாருங்கள், எல்லாத்துக்குமே அது வந்து
எடுத்து ஒரு வீடியோவாக இது பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சேவ் மட்டும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் போங்க, பார்த்தா இங்கேயும் அதே தான் இருக்கும். அங்கே என்ன அவுட்டு காம்போசிஷனில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காம்போசிஷனில் என்ன அவுட் பார்த்தீங்களோ அந்த அவுட்டு தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெட் கலரை நான் தூக்கிடுறேன். இந்த மாதிரி பிஎன்ஜி மாதிரி ஒரு பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் வீடியோவாக நான் எடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் எஸ். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன இது வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா இதை அப்படியே பின்னாடி வச்சிட்டோம்னா, ஸோ எங்கிட்ட இப்போதைக்கு இது இருந்துச்சுங்கிறனால இப்போ வச்சுட்டேன். ஸோ இப்போ ரோடு இமேஜஸ் ஆர் வீடியோஸ் இருந்துச்சுன்னா இமேஜஸ் இருந்துச்சுன்னா வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு ஓகேவா. ஸோ இதுதான் ரோட்டோ ப்ரஷ். ஸோ இதுதான் ப்ரீமியர் ப்ரோலேருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு கன்வே ஆகுறது. ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா அது இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே எடுத்துருக்கும். இப்போ காம்போசிஷனில் போய் பாருங்கள், எல்லாத்துக்குமே அது வந்து எடுத்து ஒரு வீடியோவாக இது பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சேவ் மட்டும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் போங்க, பார்த்தா இங்கேயும் அதே தான் இருக்கும். அங்கே என்ன அவுட்டு காம்போசிஷனில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காம்போசிஷனில் என்ன அவுட் பார்த்தீங்களோ அந்த அவுட்டு தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெட் கலரை நான் தூக்கிடுறேன். இந்த மாதிரி பிஎன்ஜி மாதிரி ஒரு பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் வீடியோவாக நான் எடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் எஸ். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன இது வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னா இதை அப்படியே பின்னாடி வச்சிட்டோம்னா, ஸோ எங்கிட்ட இப்போதைக்கு இது இருந்துச்சுங்கிறனால இப்போ வச்சுட்டேன். ஸோ இப்போ ரோடு இமேஜஸ் ஆர் வீடியோஸ் இருந்துச்சுன்னா இமேஜஸ் இருந்துச்சுன்னா வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு ஓகேவா. ஸோ இதுதான் ரோட்டோ ப்ரஷ். ஸோ இதுதான் ப்ரீமியர் ப்ரோலேருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு கன்வே ஆகுறது. ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா அது இந்த ஆப்ஷன் தான் இருக்குது.